ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இது பாருங்கள், இது என்னென்னா மல்லித்தூள். இது கண்டியில் நான் அரைக்காண்டி போடுறேன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருங்க இந்த கோழி சிக்கனில். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாத்தூள், பாபாஸ் பட்டை மிளகா தனித்தூள். இந்த கரண்டியில் நான் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சமாக இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லி கொத்து கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி போட்டுக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கரண்டியில் நிறைய ஒரு கரண்டி போடுறேன். ஒரு கரண்டி கீ போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிது இந்த ஸ்பூனில் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக பொரிச்சு வச்சுக்கிட்டேன். நான் பொரிச்சு நிறைய பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுமொன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு பாத்திரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு பாதி வெங்காயம், இந்த கரண்டி நிறையா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை லைம், அதாவது லீமான்னு சொல்லுவாங்க. பச்சை லீமா இருக்குங்களே, அது வந்து ஒரு பழம் அப்படியே பொழிஞ்சு சாறு இடத்துல ஊற்றிருக்கேன். இது என்ன எவ்வளோன்னா அரைக்கோழி தான். இது அரைக்கோழி ஒரு கோலை பிரியாணி அரிசிக்கு, பசுமதி ஒரு கோலை பிரியாணிக்கு உள்ள அளவு தான் இங்கே நான் எடுத்துருக்கேன். இது இப்போ என்ன ஊற்ற போகிறோன்னா தயிர் கரண்டியில் 2 கரண்டி தயிர் ஊற்றுங்க. 2 கரண்டி தயிர் ஊற்றி இந்த சிக்கனை நீங்கள் 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் ஊற வைக்கணும். பிழைஞ்சி ஐஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோறு ஆக்கணும். ஓகேங்களா? இது நல்லா ஊறுனா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் இது ஊறணும். நல்லா கிண்டுங்கண்டி ஊறணும். நல்லா ஊறினா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். இது இப்போ தாளிக்க போகிறோம். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தாளிக்க போகிறோம். ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஊசி மிளகா, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. கிராம்பு பூ 4. நம்ம வந்து கோழி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் போட்டு தாளிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், சிக்கனை வந்து நல்லா வேக வச்சாச்சு குழம்புல. இது அப்படியே இதில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இங்கே வந்து பட்டன் தட்ட வேண்டியதான் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன். அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது வந்து பசுமதி பிரியாணி ரைஸ். ஸோ இந்த கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. ஏற்கனவே இதில் கொஞ்சம் குழம்பு வேறு இருக்குது. ஸோ இந்த கப் நிறைய சரியாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிண்டிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மூடிட்டு பட்டன் தட்ட வேண்டியதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து சிக்கனில் போட்டுட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு, சிலருக்கு வந்து உப்பு பத்தாது, நான் குறவா போட்டிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடியை போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அரிசி அரைது உடையில வருங்க. நம்ம என்ன போட போகிறோம்னா மல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இறக்க போகிறோம், நம்ம பிரியாணி நம்ம இறக்க போகிறோம். மல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை பொரிச்சு வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். சாம்பாருக்கு, கோழிக்கறி, மீன் கறிக்கு இந்த வெங்காயம் சாப்பிடலாம். நம்ம வெங்காயம் வந்து எண்ணெய் சூடு காட்டி நல்லா பொரிச்சு வச்சுக்கிட்டோமா நம்ம கறிக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தான் இது. நான் பேக்கெட் வெங்காயம் ரொம்ப பாய்க்க மாட்டேன். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து மேலே கொஞ்சம் விழுங்க. புதினா போட்டுக்கோங்க மேலே கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹைதராபாத். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி. இது ரொம்ப ருசியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போது